ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மனிஷா பஞ்சகம். இந்த மனிஷா பஞ்சகத்துல முதல் ஸ்லோகம் நேற்று கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். நான் அதை அப்படியே படிச்சுட்டு ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு போறேன். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா या संविद्युज्जृम्भते या ब्रह्मादिपिपीलिका अन्ततनुषु प्रोता जगत्साक्षिणी सैवाहं न च दृश्यवस्त्विति दृढं सैवाहं न च दृश्यवस्त्विति दृढ प्रज्ञापि यस्यास्ति चेत् चाण्डालोऽस्तु सतु द्विजोऽस्तु गुरुः इत्येषा मनीषा मम इत्येषा मनीषा मम. போன ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, ஜாகிரத சொப்பன சுஷுப்தி இந்த மூன்று அவஸ்தைகள்லையும் பாத்தீங்கன்னா யா சம்வித் உஜ்ரும்பதே திருடதரா ஸ்புடதரா எந்த தத்துவமானது சம்வித் அப்படின்னா அறிவானது. அறிவு எது? அறிவு அறிபவன் நான் தான். சம்வித்துன்னு பேரு, எனக்கு பேர். இந்த நான் பாத்தீங்கன்னா ஜாகிரதத்திலையும் இருக்க, சொப்பனத்திலையும் இருக்க, சுசுப்தியிலையும் இருக்க. எப்படி இருக்க? ஸ்புடத்தரம், ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. நான் இருக்கேன்றது எப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸே இல்லை. நான் இருக்க, நீங்க இல்லஜி இல்ல நான் இருக்கேன். அப்ப நான் இருக்கன்றது பாத்தீங்கன்னா எல்லாத்தாலையும் மறுக்க முடியாததா இருக்கு. ரொம்ப ஸ்புடத்தரம். ஸ்புடத்தரம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்பேரிட்டிவ். வெளியில இருக்கிற வஸ்துக்கள், திருஷ்யங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவில்லாம தெரியுது. இந்த வெளியில இருக்கிறதுலாம் எனக்கு தெரியும் தெரியாம இருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரியாம இருக்கு இந்த லோகத்துல. அதே மாதிரி சொப்பனத்துக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளவு கிளாரிட்டி இல்லை. தூக்கத்துக்குள்ளார போயிட்டேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல. அப்ப ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா திருஷ்யங்களா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாம் தெளிவில்லாம இருக்கு. அதே நேரத்துல நான் அப்படின்ற வஸ்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நான் இருக்கேன். இந்த நான் இருக்கன்றத யாருக்கும் டவுட்டே இல்லை. நான் இருக்கேன். என்ன பிரச்சனை? நான் என்னவா இருக்குன்றதுதான் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம். பிரம்மசூத்திர பாஷ்யம் ஆரம்பிக்கும் போதே ஆச்சரியர் சொல்றாரு. என்ன சொல்லும் போது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் சூத்திரமே பாத்தீங்க அப்படின்னா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு. பிரம்மம்னா என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது நான் தான் பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அப்ப நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னா நான் பாத்தீங்கன்னா நான் பிரசித்தமா நான் பிரம்மமா இருக்கிறேன் அப்படின்னா நான் வேதாந்தம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல, நான் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும்.
நான் இருக்கன்றதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த டவுட் யாருக்குமே உண்டாகிறது. ஆனா நான் என்னவா இருக்கேன்றதுலதான் எல்லாத்துக்கும் டவுட்டா இருக்கு. நிறைய பேர் தேகத்தை நான் நினைக்கிறாங்க, நிறைய பேர் வந்து இந்திரியங்களை நான் நினைக்கிறாங்க, நிறைய பேர் வந்து மனசை நான் நினைக்கிறாங்க, நிறைய பேர் புத்திய நான் நினைக்கிறாங்க, நிறைய பேர் சூனியத்தை நான் நினைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பட்சங்கள் இருக்கு. ஆனா நான் இருக்கேன்றதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கும்? அப்படின்னா உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசிக்கும் நான் இருக்கேன்றதுல டவுட் இல்லவே இல்லை. நான் என்னவா இருக்கேன்றதுல வந்து அநேக விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். அப்போ இந்த திருஷ்ய விஷயங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குன்ற திருஷ்ய விஷயத்துலதான் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைய. நான் இருக்கின்றேன் அப்படின்றதுக்கு பேரு சம்வித்துன்னு பேரு. இந்த நான் இருக்கிறேன் எங்க இருக்கேன்? ஜாகிரதத்திலையும் இருக்கேன், சொப்பனத்திலையும் இருக்கேன், சுசுப்திலையும் இருக்கேன். எப்படி இருக்கேன்? நான் இருக்கேன்றதுல எந்த டவுட்டும் இல்லாம இருக்கேன். ஸ்புட்டத்தரமா வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கு? விஜృంభతే அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கு. அகம் 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 அகம்னு ஒவ்வொரு க்ஷணம் தோறும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரணமா இருக்கு, அறிவா இருக்கு, உணர்வா இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல மட்டுமா இருக்கு அப்படின்னா இல்லப்பா. யா பிப்பிலீகா, யா பிரம்மாதினா பிரம்மா முதல் கொண்டு பரலோகங்கள்ல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அதுல இருந்து ஆரம்பிச்சு பிப்பிலீகா அந்த எறும்பு வரைக்கும் அல்ப ஜீவிகளா இருக்கக்கூடிய ஜீவிகள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட தனுஷு, எல்லாத்தோட தேகங்கள்லயும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த இந்த ஜெகத் சாட்சியா என்ன பண்ணுது? இந்த சம்வித் வந்து பாத்தீங்கன்னா புரோத்தா வியாபிச்சிருக்கு. புரோத்தான்னு அர்த்தம் வியாபிச்சிருக்கு. இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நான் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நான் எங்க இருக்கு? இந்த தேகத்துல உணர்வா இருக்கு. இப்ப நான் இங்க டச் பண்ண மாத்திரத்துல எனக்கு தெரியுது இல்ல. அப்ப இந்த உணர்வு தான் நான். இந்த தேகம் நான் இல்ல. தேகம் வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுற விஷயம், திருஷ்யமா இருக்கு. அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அறியறேன். இங்க கை வச்ச மாத்திரம் நான் அறியறேன். அப்ப அறியறேன் அப்படின்னாவே அதுதான் நான். வெறும் அறிவு தான் நான். இந்த அறிவு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. இந்திரியங்கள்ல எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு, மனசை எல்லாம் வியாபிச்சிருக்கு, புத்தி எல்லாம் வியாபிச்சிருக்கு. இந்த நானுக்கு தெரியாம புத்தியில ஒன்னும் ஒரு தாட்டும் வர்றதில்லை. நானுக்கு தெரியாம இந்த மனசுல ஒரு தாட்டும் வர்றதில்லை. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் எனக்கு தெரியுது என் சென்ஸ் ஆர்கன்ஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. என் மனசுக்கு எது நடந்தாலும் தெரியுது என் மனசு ரொம்ப டல்லா இருக்கு, எனக்கு சோகமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. என் புத்திக்கு எது நடந்தாலும் தெரியும், புத்திக்கு இது தெரியும் தெரியாது அப்படின்னு. அஜ்ஞானத்தையும் நான் வந்து ஒன்னும் தெரியல அப்படின்னு தூக்கத்துல வந்து அஜ்ஞானத்தையும் நான் பார்க்கிறவனா இருக்கேன். தேகத்துல எது நடந்தாலும் எனக்கு தெரியுது, யாரு டச் பண்ணாலும் தெரியுது, எது நடந்தாலும் தெரியுது. அப்போ இந்த தேகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்வித்துன்னு சொல்லக்கூடிய நான் வியாபிச்சிருக்கேன். அப்ப சம்வித்து வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா எல்லா தேகங்கள்லயும் இருக்கு, எல்லா தேகத்திலையும் இருக்கு. காலையில ஒரு பூனைக்குட்டி வந்துச்சு, அதுக்கு ஒரு 2 பிஸ்கட்டை போட்டுட்டு அதை டச் பண்ணோன்னு புது பூனைக்குட்டி ஃபர்ஸ்ட் இடத்துல டச் பண்ணோன்னு அப்படியே ஒரு சிலிர்ப்பு. அப்ப எங்க இருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பூனைக்குட்டியில உணர்வா நான் தான் இருக்கேன். அதை தடவி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுகமா அதை அனுபவிக்குது, சுவாமி தடவி கொடுக்குறாரு அப்படின்னு. அந்த உணர்வா, சுகத்தை அறியக்கூடிய உணர்வாவும் நான் தான் இருக்கேன். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மரம், செடி, கொடியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா தேகங்கள்லையும் பிரம்மா முதல் கொண்டு எறும்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சர்வ தேகங்கள்லையும் உணர்வா சம்வித்துன்னு சொல்லக்கூடிய அறிவா நான் இருக்கின்றேன். அப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெகத்துக்கு சாட்சியா இருக்கேன். எது சாட்சி? எங்கெல்லாம் உணர்வு அறிவு இருக்கோ அதுக்கு அந்நியமா இருக்கிறது திருஷ்யம். இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமா இருக்கு. இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா அறியக்கூடிய அறிவு ஒரே அறிவு தான். எல்லா தேகங்கள்லையும் அது எப்படி இருக்கு அப்படின்னா வியாபிச்சிருக்கு. அந்த விதமா ச ஏவ அகம், அதுதான் நான். அந்த உணர்வு மாத்திரம்தான் நான். அந்த உணர்வுக்கு அந்நியமா திருஷ்யங்கள் எதுவுமே நான் இல்லை. நச்ச திருஷ்ய வஸ்து, நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகின்ற திருஷ்யங்கள் இல்லை. அப்ப இந்த தேகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுறதா இருக்கு, ஆப்ஜெக்டா இருக்கிறது. அப்போ பார்க்கப்படுகின்றதா இருக்கக்கூடிய எந்த திருஷ்ய வஸ்துவும் நான் இல்லை. அப்ப நான் யார் அப்படின்னா அந்த எல்லா திருஷ்ய வஸ்துக்களையும் பார்க்கின்ற உணர்வா பார்ப்பவனா இருப்பவன் நான். அப்ப எனக்கு ஏதாவது இது இருக்கா, ஃபார்ம் இருக்கா சுவாமினா? எனக்கு எந்த ஃபார்மும் இல்லை.
நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உணர்வு தான், அறிவு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபார்ம். அப்ப என்னது ஒரு சூத்திரம் அருமையா இருக்கு. என்னன்னு கேட்ட யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அருமையான சூத்திரம். திரஷ்டா திருஷி மாத்திரஹ பிரத்யானு பஷ்யஹ அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. திரஷ்டா எப்படிப்பட்டவன்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா திருஷி மாத்திரஹ. திருஷி மாத்திரம்னா என்ன அர்த்தம்? வெறும் பார்வை மாத்திரமா இருக்கிறவன். அந்த பார்வை மாத்திரமா இருக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே பார்க்கப்படும் பொருளா ஆகிறதே இல்லை. ஆனா என்ன ஆகுறான்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு இருக்கு. இந்த சித்தம்ன்ற மனசு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மேக்னெட் மாதிரி இருக்கு. இது என்ன பண்ணுது? திரஷ்டாவா இருக்கிற இவனை என்ன பண்ணுது? கவர்ந்து இழுத்து இந்த தாட்டோட என்ன பண்ணிக்குது அப்படின்னு கேட்டா ஒன்னு ஆயிடுது. அப்ப தாட்டு வேற நான் வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியாம ஆயிடுது. ஃபர்ஸ்ட் பாண்டேஜ் ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுது? வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாத்தையும் இந்த மனசு என்ன பண்ணுது? ஒன்னு ஆக்கிக்குது. அப்ப இந்த மனசுல இருக்கக்கூடிய சாமர்த்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற வஸ்துக்களை ஒன்னாக்கிக்குது. அதுக்கப்புறம் இந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த நான் அப்படின்ற ஆத்மாவையும் உணர்வையும் ஒன்னாக்கிக்குது. இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுல இருக்கக்கூடிய நானா ஆயிட்டேன். எண்ணங்கள் எந்த விதமா பரிணமிக்குதோ அந்த எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி நான் பரிணமிக்கிறேன். தேகத்தை இந்த மனசு இழுத்து நான் தேகம் அப்படின்னு அபிமானம் பண்ண வச்சிருச்சு. நடுவுல இருக்கிறது எது? இந்த மனசு தான் பிரதானமா இருக்கிறது. பிரத்யானு பஷ்யக, இந்த தாட்டு எந்த விதமா பரிணமிக்குதோ அந்த விதமா தன்னை இவன் ஐடென்டிஃபை பண்றான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இதுல வந்து யோக சூத்திரத்துல இதை சொல்ற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். இந்த திருஷ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசு ஆக்கர்ஷணம் பண்ணி அந்த மனசு என்ன பண்ணுது? தன்னையும் ஆக்கர்ஷணம் பண்ணும் போது அந்த மனசோட இணைஞ்சி நம்ம தேகம் மனசு புத்தின்னு பார்க்கணும். இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு விளக்கணும் அப்படின்னா நான் என்னவாயிடுவேன்? லிமிட்டா இருக்கிற நான் அன்லிமிட் ஆயிடுவேன். சர்வ வியாபகமா இந்த மொத்த ஜெகத்தையும் பார்க்கக்கூடியவனா எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருப்பேன் அப்படின்ற அறிவு நமக்கு உண்டாகும். அப்ப முதல் விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திருக்கு திருஷ்ய விவேகம் நமக்கு சம்பவிக்கும். ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து ஆத்ம அனாத்ம விவேகம்னு ஒரு கிரந்தம் படிச்சிருக்கோம். அந்த கிரந்தத்தை வந்து ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத். திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத். அப்போ எதையெல்லாம் நான் பார்க்கின்றேனோ அது எல்லாம் திருஷ்ய வஸ்துக்கள் எல்லாம் என்ன பேரு? அனாத்மா ஸ்யாத். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திருகேவ ஆத்மா விவேகினஹ. ஆத்மா எப்படிப்பட்டதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்கு ஏவ ஆத்மா. யாருக்கு? விவேகிகளுக்கு. அப்ப என்ன பண்ணணும்? யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை நான் திரஷ்டா இது திருஷ்யம் அப்படின்னு சர்வத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? திருக்கேவ, வெறும் திரஷ்டாதான் அப்படின்னு சொல்லப்படும். ஆத்ம அனாத்மா விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபி. இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை தாங்க ஏகப்பட்ட கிரந்தங்கள் சொல்லுது. வேதாந்தம் என்ன டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. ஆத்மா அனாத்மா. இந்த உலகத்தை ரெண்டா பிரிச்சிங்கன்னா ரெண்டு தான். எது ஆத்மா? திருகேவ ஆத்மா. இந்த ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா திருக்கு, வெறும் பார்ப்பவனா இருக்கிறது. பார்க்கப்படும் வஸ்துக்கள் எல்லாம் அனாத்மா. சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அப்ப நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பவன், அறிவு. பார்ப்பவனுக்கு ஏதாவது இருக்கா? ஃபார்ம் இல்ல. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இவ்வளவுதான். நான் வெறும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கேன், வெறும் உணர்வா இருக்கேன், வெறும் அறிவா இருக்கேன். எனக்கு இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபார்மும் இல்லை. இந்த ஃபார்ம் எல்லாம் எனக்கு அறியப்படுறதா இருக்கு. அப்ப அறியப்படுற இந்த தேகம் நான் இல்லை, திருஷ்ய வஸ்துக்கள் நான் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்ம அனாத்ம விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா ஆச்சாரியர் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொன்னு பார்த்தோம். வித்யாரண்ய சுவாமிகளோட எதெல்லாம் பார்த்தோம்? திருஷ்ய விவேகம்னு ஒரு கிரந்தம் பார்த்தோம். அந்த கிரந்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அங்கேயும் ஆச்சாரியர் வித்யாரண்ய சுவாமி சொல்ற. எப்படி போறது? இந்த நானை போய் அடையணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா நேத்தி தான் ஒரே மெத்தட். எதை நேத்தி பண்ணணும்? அனாத்ம விஷயங்களை எல்லாத்தையும் நேத்தி பண்ணணும். எது அனாத்ம விஷயம், எது பார்க்கப்படுறதோ அது அனாத்மா. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல லோகம்.
ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்ச்சி வசப்படாதே கிளைபியம் மாஸ்மகம பார்த்த ஏத்தானு பஷ்ய இருக்கா. கீதால வந்து பாத்தீங்கன்னா 2 உபதேசம், முதல் உபதேசம் பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் உபதேசம். ஆமா, எல்லாம் பாக்குறோமே. உணர்ச்சி வசப்படாம பாருங்க, எந்த எமோஷனும் ஆகாம இந்த உலகத்தை எல்லாத்தையும் பாருங்க, இதான் உபதேசம். அப்போ முதல் உபதேசம், இந்த உலகத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள். இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவா இருக்கு. அப்போ ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. இந்த உலகம் எல்லாம் ரூபமா இருக்கிறது, எதெல்லாம் ரூபமா இருக்கோ அது எல்லாம் பார்க்கப்படுகின்ற திருஷ்யம். நான் பார்ப்பவன். லோச்சனம் எது? இந்த திரஷ்டா தான் வந்து, கண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவா இருக்கு. முதல் ஸ்டெப். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து இருந்து பாக்குறது, எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருந்து பாக்குறது, வெறும் பாக்குறது. அந்த பார்வையில வந்து பாத்தீங்கன்னா இது பொண்ணு இது மண்ணு அப்படிலாம் எந்த டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. ரோட்ல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் சின்ன வயசுல ஒரு பெரிய ஹேபிட், இப்போ நான் அடிக்கடி அந்த பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா உட்காந்துட்டு ரோட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கு. கார் போகும் வரும், லாரி போகும் வரும், மனுஷன் போவான் வருவான், ஆடு மாடு போகும் வரும், நல்ல நல்ல ஆட்கள் போவாங்க, சன்னியாசி போவாங்க, கர்கஸ்தர் போவாங்க, பாப்பி போவான், புண்ணியாத்மா போவான், யார் யாரோ போவாங்க வருவாங்க. எந்த விமர்சனமும் இல்லாம பாக்குறது, இதான் ஃபர்ஸ்ட் திருஷ்டித்துவம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒட்டுதல் இல்லாம போக 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 அடுத்த ஸ்டெப் வரும். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை யாரு பாக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு பாக்குது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தத்ருஷ்யம் திருத்து மானசம். தத்ருஷ்யம்னா என்ன அர்த்தம்? இந்த இந்திரியங்களும் கூட திருஷ்யமா ஆயிடுது. ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து திரஷ்டா யாருன்னு கேட்டீங்கன்னா மனசுல இருந்துட்டு இந்திரியங்களை பாக்குறது. மனசுல இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை பார்த்து இந்திரியத்துக்கு வர்றது, இந்திரியங்களையும் மனசுல இருந்து பார்க்கணும். அப்ப மனசுல இருந்துகிட்ட திரஷ்டத்துவம் வந்துடும். இந்த இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யங்களை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கண்கள் காதுகள் இது என்ன அப்படின்னு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு புத்தி, இந்த ரெண்டு இருக்குல்ல, ஆசிலேஷனா இருக்கு மனசு அப்படின்னா அந்த அந்த மனசையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்படிதான் நடக்கும். ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போது மனசு இங்க அங்க ஓடும், கண்டபடி ஓடும். என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு உபதேசம் தான் அங்க பண்றோம். மனசு என்ன பண்ணினாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, அப்படிதான் போகும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன இருக்கும், மனசு ஒரு 20 நிமிஷத்துக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கும். பழைய சிந்தனைகளுக்கு போகும், புது சிந்தனைக்கு போகும், லௌகிகமா சிந்திக்கும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெதுவா 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 இந்த மனசு என்ன பண்ணும், நமக்கு தெரியும் மனசு இங்க அங்க ஓடுதுன்னு. ரியாக்ட் பண்ணவே கூடாது. பண்ணாம இருக்கும்போது மெதுவா மெதுவா ஒரு 20 நிமிஷம் ஆக 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 இந்த மனசு சாந்தமாய் ஜபத்துல வந்து நிற்கும். ஜபத்துல வந்து நின்னுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆசிலேஷன் இல்லாத மைண்டுக்கு பேரு புத்தின்னு பேரு. அப்ப அந்த புத்தியில இருந்துகிட்டு மனசு வந்து சஞ்சலிக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மனசோட சஞ்சலம் நின்னதுக்கு பிறகு புத்தி வேக்கப் ஆயிடுச்சு. புத்தி இருக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியை யாரு அறியறா? அப்ப யாரு திரஷ்டா? மனசை பார்க்கக்கூடிய திரஷ்டா புத்தி. அப்ப அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜபம் நல்லா பண்ணிட்டு இருக்கு. அப்ப புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆசிலேஷன் இல்லாத புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த புத்தியை யார் அறியறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தி அறியறது நான் அறிகின்றேன், நான் அறிகின்றேன் அந்த புத்தியை. அப்போ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இந்த புத்தி அறியறது யாரு? திருஷ்யாதி விருத்தய சாட்சி சொல்லுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த மந்திரம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு சுவாமி, வேற தாட்டே இல்லை அப்படின்னு யார் அறியறா அப்படின்னா புத்தியில இருக்கக்கூடிய விருத்திகளையும் அந்த எண்ணங்களையும் அறியக்கூடியது யாருன்னா அகமே, நான் தான். திருஷ்யா தீவிருத்தையக, புத்தியில இருக்கக்கூடிய ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன தாட்டை எல்லாத்தையும் பார்க்கிறேன். யாரு பார்க்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் பார்க்கிறேன். அந்த நான் யாரு அப்படின்னா சாட்சி அப்படின்னு பேரு. அப்ப ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய விவேகத்திலையும் சொல்லிடுச்சு. அப்ப விஷயங்கள் திருஷ்யம், இந்த கண்ணு திரஷ்டா. இந்திரியங்கள் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம், மனசு வந்து திரஷ்டா. மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கிறத அறியறது யாரு? புத்தி திரஷ்டா, மனசு திருஷ்யம்.
அதுக்கப்புறம் புத்தின்றது சாலிடா இருக்கிற தாட்டு, அதையே அறியறது யாருன்னா நான். அப்ப வாஸ்தவத்துல சாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா, புத்தியையும் அறியக்கூடிய, புத்தியோட எண்ணங்களையும் அறியக்கூடிய நான் தான் சாட்சி. இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது விஷயமா ஆக முடியுமா? அவன் திருஷ்யமா ஆகிறானா அப்படின்னா இல்ல. சாட்சி திருக்யேவ. சாட்சி எப்படிப்பட்டவன் அப்படின்னா சதா அவன் திரஷ்டாவா தான் இருக்கான். நது திருஷ்யதே, அவன் பார்க்கப்படும் திருஷ்யமாக ஆவதில்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க ஆச்சாரியர் என்ன பண்றார்? சஏவ அகம், அந்த சாட்சியாத்தான் யாரு? ஜெகத் சாட்சினி. என்ன சுவாமி சொல்றீங்க, ஜெகத் சாட்சினியா? ஆமா ஆமா, எல்லா தேகத்திலையும் புத்திக்கு சாட்சியா நான் தான் இருக்கேன். பிரம்மாட்ட இருக்கக்கூடிய சாட்சியும் நான் தான். பிரம்மாவோட புத்தியில இருக்கக்கூடிய நான் அறிபவன்ற சாட்சியும் நான் தான். எறும்புல இருக்கக்கூடிய அந்த புத்தியையும் பார்க்கக்கூடியவன் நான் தான். எங்கெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் உணர்வு அறிவு இருக்கோ அந்த உணர்வா அறிவா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சவன் நான். எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் அறியப்படும் வஸ்துக்கள், திருஷ்ய வஸ்துக்கள். திருஷ்ய வஸ்துக்கள் நான் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது திருட பிரஜாபி. இந்த பிரஜான அறிவு, இந்த விதமான ஒரு அறிவு. இப்ப உங்களுக்கு இந்த அறிவு கொடுத்தோன்னு நிக்க முடியுதா? நிக்க முடியல. அப்ப நிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட ஞானம் இருக்கு, ஆனா ஞான நிஷ்டை இல்லை. சிம்பிள். சாமி தெரியுது சாமி, புரியுது சாமி, ஆனா நிக்க முடியல. வெறும் அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்? தெரியுது, இந்த ஸ்லோகங்கள்லாம் படிச்சு புரிஞ்சுக்க முடியுது, எல்லாம் முடியுது. அப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பிரஜான்னு சொல்லக்கூடியது ஞானம். பிரஜானா ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் திருடமா ஆகல. ஏன் திருடமாகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபியாசம் பத்தல. சாஸ்திர அபியாசம் இன்னும் பத்தல. அதுக்கப்புறம் வேற என்ன பத்தல? வைராக்கியம் பத்தல. இந்த வைராக்கியமும் அபியாசமும் வர 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 தத் புத்தயஸ் ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணா. கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதையே சிந்திக்கிற தத் புத்தயா, அதையே லட்சியமா வச்சுக்கிட்டு தன்னிஷ்டா, அதிலேயே தொடர்ந்து அபியாசம் பண்றது. அதுக்கு என்ன மெத்தடு? சிரவணம், மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசம். இதையே திரும்ப 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 ஆவர்த்தி பண்ண 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 போக்கஸ் என்ன ஆகும்னா பலம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். வித்யா விந்தத்தே பலம். அப்ப என்ன ஆகும்? மெதுவா 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 ஒரு வீரியம், ஒரு பலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த போக்கஸ் ஃபுல்லா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல. அப்ப மெதுவா அது திருடமாயிட்டே போகும். நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு அந்த திருடத்தன்மை வந்ததுக்கு பிறகு அதான் சொல்றது திருட பிரஜாபி. இந்த திருட பிரஜைன்னு சொல்லக்கூடிய திருட ஞான நிஷ்டையானது. தமிழ் கிரந்தங்கள்லாம் சொல்லும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஞானம் வந்து பாத்தீங்கன்னா திட ஞானம், திட பரோட்ச ஞானம், திட அபரோக்ஷ ஞானம்லாம் இருக்கு. இந்த ஞானம் ஒருத்தருக்கு வந்து திடமாகாம இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல பண்ண பாப்பங்கள் எல்லாம் இந்த திடமில்லாத இந்த ஞானமே, கேள்வி ஞானமே நாசம் பண்ணிடுமா. நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் திடம் ஆகல. ஆனாலும் கூட இந்த ஜென்மத்துல நான் என்னெல்லாம் புத்திகதமா பண்ணணும் அந்த பாப்பத்தெல்லாம் நாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த திரஷ்டா திருஷ்ய விவேகத்துக்கு இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் திரஷ்டான்றதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்க அப்படின்னா பெரிய மேஜிக், சஞ்சித கருமா எல்லாம் இல்லாம போயிடும். அப்போ பரோட்ச ஞானமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜென்மத்துல பண்ண பாவம் போகும். அது அபரோக்ஷ அனுபூதியா ஞான நிஷ்டையா பரிணமிக்கும் போது அது என்ன ஆயிடுது? அது சாட்சாத் சஞ்சிதத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணி அது முக்தியை கொடுக்கிறதா, மோட்சத்தை கொடுக்கிறதா ஆயிடுது. இந்த திருட பிரஜையானது எஸ்ய அஸ்தி சேத், எவனிடத்தில் இருக்கிறதோ, எவனுக்கு இந்த விதமா நான் திரஷ்டா, இந்த தேகாதிகள் இல்லை, நான் உணர்வா இருக்கேன், அறிவா இருக்கேன், எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கின்றேன் அப்படின்ற ஞானம் எவன்கிட்ட உண்டாயிருக்கோ அவன் வந்து பாத்தீங்கன்னா சாண்டாலோ அஸ்து, அவன் சாண்டாலனா இருக்கட்டும். அதே நேரத்துல பிராமணனா திஜோ அஸ்து சது திஜோ அஸ்து, அவன் இரு பிறப்பாளர்களில் பிராமணனாகவோ க்ஷத்திரியனாகவோ இல்ல வைசியனாகவோ யாராவேனா இருக்கட்டும். அப்ப 4 வர்ணத்தார்களிலும் எவனா இருந்தாலும் பரவாயில்ல, பஞ்சம வர்ணமா இருந்தாலும் பரவாயில்ல, குருவிக்காரனா இருந்தாலும் கூட அவன் வந்து பாத்தீங்கன்னா குருஹு இது மணி ஏஷா மனிஷா மம, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய திருடமான அபிப்பிராயம் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார்
முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு 2வது ஸ்லோகம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெறும் உணர்வுதான் நான், இந்த தேகாதிகள் எல்லாமே திருஷ்யம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 2வது ஸ்லோகம். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. பிரம்மைவாகமிதம் ஜகச்ச சகலம், பிரம்மைவாகமிதம் ஜகச்ச சகலம், சின்மாத்திர விஸ்தாரிதம், சின்மாத்திர விஸ்தாரிதம், சர்வம் சைதத வித்யயா த்ரிகுணயா, சர்வம் சைதத வித்யயா த்ரிகுணயா, சேஷம் மயா கல்பிதம், சேஷம் மயா கல்பிதம், இத்தம் யஸ்ய திருடா மதிஹி சுகதரே, இத்தம் யஸ்ய திருடா மதிஹி சுகதரே, நித்யே பரே நிர்மலே, நித்யே பரே நிர்மலே, சாண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருஹு, சாண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருஹு, இத்யேஷா மனிஷா மம, இத்யேஷா மனிஷா மம, பிரம்மைவாகமிதம் ஜகச்ச சகலம், சின்மாத்திர விஸ்தாரிதம், சர்வம் சைதத வித்யயா த்ரிகுணயா, சேஷம் மயா கல்பிதம், இத்தம் யஸ்ய திருடா மதி இத்தம் யஸ்ய திருடா மதி சுகதரே, நித்யே பரே நிர்மலே, சாண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருஹு, இத்யேஷா மனிஷா மம, இத்யேஷா மனிஷா மம. ஆச்சரிய சொல்றார், பிரம்மைவாக அகம், பிரம்ம ஏவ அகம் ஒரு வார்த்தை, அகம் பிரம்மைவ மாத்தி போட்டீங்கன்னா அகம் பிரம்ம ஏவ, பிரம்ம ஏவ அகம், பிரம்மமாதான் நான் இருக்கின்றேன் வார்த்தை சொல்லியாச்சு. பிரம்மன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிஹி அப்படின்னு ஒரு தாத்து. இந்த பிரிஹின்ற தாத்து வந்து பாத்தீங்கன்னா விருத்தவ் வியாப்தவ் அப்படின்ற அர்த்தத்துல வரக்கூடிய ஒரு தாத்து. அதுல இருந்து பிரம்மன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணப்படுது. பிரிஹி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெருசுன்னு அர்த்தம். பிருகத்வாத்து பிரம்ம அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்றோம். பிரம்மம்னா என்னது? பிருகத்வாத்து பிரம்ம, பெருசுக்கெல்லாம் பெருசு. எது சுவாமி பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்தை காட்டிலும் பெருசு இந்த பிருத்திவி தத்துவம், பிருத்திவியை காட்டிலும் ஜலம் பெருசு, ஜலத்தை காட்டிலும் அக்னி தத்துவம் பெருசு, அக்னி தத்துவத்தை காட்டிலும் வாயு தத்துவம் பெருசு, வாயு தத்துவத்தை காட்டிலும் எது பெருசு? ஆகாச தத்துவம் பெருசு. அந்த ஆகாசம் தான் நமக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசு. ஆகாசத்தை காட்டிலும் பெரியவன் யார் அப்படின்னா, ஆகாசத்தை அறியக்கூடிய அந்த அறிவு ரொம்ப பெருசு. அப்ப அறியப்படும் வஸ்து அறிவுக்கு லிமிட் ஆயிடுது. எதையெல்லாம் அறிகின்றோமோ அந்த அறியப்படும் வஸ்து வந்து லிமிட் ஆயிடும். அறிபவன் வந்து பாத்தீங்கன்னா பெரியவன் ஆயிடும். அப்போ இந்த ஆகாசத்தையும் அறியக்கூடியது எது அப்படின்னா, இந்த உணர்வு அறிவா இருக்கிறது பெருசு. அந்த உணர்வு அறிவுக்கு என்ன பேரு அப்படின்னா, ஆகாசத்தையும் காட்டிலும் பெருசா இருக்கிறது பிரம்ம. அப்ப அந்த பிரம்மத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஏவ அகம். சாமி அகம் அகம் சொல்றது எது அப்படின்னு கேட்டா, திரும்பவும் அகம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வியாப்ருன்ற ஒரு தாத்து. அது தாத்துவோட அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, அகம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மான்ற சப்தம் வியாப்தம்ன்ற தாத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தாத்துவோட அர்த்தம் வியாப்தி. அதான் இது பண்ணி உண்டாயிருக்கு ஆப்பிள் ரூ அப்படின்னு தாத்து. இந்த ஆப்பிள் ரூன்ற தாத்துல இருந்து ஆத்ம சப்தம் செய்யப்படுது. அதோட அர்த்தம் என்னது? திரும்பவும் அதே அர்த்தம். பிரம்மத்துக்கு என்ன சொன்னமோ பெருசுக்கெல்லாம் பெருசு அப்படின்னு, அதே அர்த்தம் தான் ஆத்ம தத்துவத்துக்கு. என்ன பேருனா, வியாபிச்சிருப்பது எதுவோ அது ஆத்மா. இப்ப கேள்வி வருது, ஆகாசத்தை காட்டிலும் வியாபிச்சிருக்கிறது பிரம்மம், இந்த ஆத்மாவையும் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா வியாபிச்சிருப்பது இல்லையே சுவாமி, நான் தேகத்துக்குள்ளார தானே இருக்கிறேன். நான் அதான் சொன்னேன், எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேகத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்களோ அப்ப என்ன தெரியுது, பானை வந்து பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசம் பானையினால லிமிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது.
ஆனா பானையில இருக்கிற ஆகாசம் கடாகாசம் வாஸ்தவத்துல என்னது மகாகாசம். அது ரெண்டுத்துல டிஃபரன்ஸ் இல்லவே இல்லை. அதே மாதிரி எது வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அகம்புத்தி இருக்கோ அது வரைக்கும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா தேகத்தினால லிமிட் பண்ணப்பட்டவனா. தேகத்தை அறியறேன்னா ஆமா அறியறேன், எங்க தொட்டாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்வு இருக்கு. அப்ப இந்த தேகம் ஃபுல்லா வியாபிச்சு நான் இருக்கேன். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா தேகத்தை தாண்டி எனக்கு தெரியல, என்னோட இருப்புத்தன்மை தெரியல. ஏன் சுவாமி அப்படி நான் லிமிட் ஆன மாதிரி தானே தெரியுது அப்படின்னா தேகாபிமானம். இந்த தேகாபிமானத்தை வச்சுக்கிற வரைக்கும் நான் ஜீவாத்மாவா இருக்கேன், ஜீவனா இருக்கேன், சம்சாரியா இருக்கேன், பிறந்து இறக்குறவனா இருக்கேன். எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் பொய், இது நான் இல்லை அப்படின்னு நம்ம ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நான் இது இல்லை அப்படின்னு நேர்த்தி பண்றனோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா நான் இந்த தேகத்துக்கு உள்ளேயும் இருக்கேன், தேகத்துக்கு வெளியிலையும் இருக்கேன் அப்படின்னு எனக்கு அறிவானது உண்டாகுது. அதுதான் சொல்லுது, நீ வந்து பாத்தீங்கன்னா உள்ள மட்டும் இல்லப்பா, மந்திரம் சொல்லுது நீ உள்ளேயும் இருக்க, நீ வெளியிலையும் இருக்க. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கும் நிறைஞ்சிருக்கேன். அந்த எங்கும் நிறைஞ்சிருக்கிற தத்துவத்துக்கு என்ன பேரு? பிரம்ம தத்துவம் அப்படின்னு பேரு. அப்போ பிரம்ம ஏவ அகம், பிரம்மமாதான் நான் இருக்கேன். ஏவகாரம், ஏவகாரம்னா பிரம்ம ஏவன் இருக்குல்ல, அந்த ஏவகாரம் சாஸ்திரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதர வியாவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம். இதர வியாவிருத்தி என்ன அர்த்தம்? ஏவகாரத்துக்கு அர்த்தம் நிச்சயமா நான் பிரம்மமாத்தான் இருக்க. அந்த அழுத்தி சொல்றோம்ல, எம்பசைஸ் பண்றது, பிரம்மமாத்தான் இருக்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் வேற இல்லை, நான் தேகம் இல்லை, நான் நிச்சயமா தேகம் இல்லை, நான் நிச்சயமா இந்திரியங்கள் இல்லை, நான் நிச்சயமா மனசு இல்லை, நான் நிச்சயமா புத்தி இல்லை, நான் நிச்சயமா அவித்யாவும் இல்லை. அப்ப நான் யாரு அப்படின்னா எங்கும் நீக்கமர நிறைஞ்ச பிரம்ம தத்துவமா, உணர்வா, அறிவா தான் நான் இருக்கேன். இதம் ஜகச்ச சகலம். இந்த ஜெகத்து எப்படிப்பட்டது? அப்ப எனக்கு அந்நியமா இந்த தேகாதிகள், நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ்க்கு அந்நியமா இந்த தேகம் இருக்கு, இந்த ஜெகத்து எல்லாம் இருக்கே. இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திர ஆச்சாரியர் சொல்றாரு, ஜெகச்ச, ஜெகத்து ச, ஜெகத்து சேன்னு பிரிக்கணும். ஜெகத்து சேவை முன்னாடி போட்டீங்கன்னா மேலும் நான் பிரம்மமா இருக்கேன். அப்ப வேற என்ன இருக்கு? இந்த ஜெகத்து இருக்கு. அந்த ஜெகத்து எப்படிப்பட்டதுன்னா சகலம், ஜெகத்து சகலம். சகலம்ன்றதுக்கு அர்த்தம் கலானா அவயவம்னு அர்த்தம். இந்த ஜெகத்து அவயவங்களோட இருக்கு, நிறைய பார்ட்ஸ் இருக்கு, இதுல மேல கீழே எல்லாம் இருக்கு, மத்தியமம் எல்லாம் இருக்கு. இது எல்லாம் பூரணமா அவயவங்களோடு சேர்ந்து இருக்கிற இந்த ஜெகத்தானது சின்மாத்திர விஸ்தாரிதம். சின்மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் அறிவு, வெறும் உணர்வு. இதோட விஸ்தாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமும் நான் 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 சொல்லக்கூடிய அந்த நானோட விஸ்தாரம் தான். எனக்கு அந்நியமா இந்த உலகம் என்று ஒன்று இல்லை. தங்கத்துக்கு அந்நியமா ஆபரணங்கள் எதுவுமே இல்லை. மண்ணுக்கு அந்நியமா பானை சட்டின்ற எந்த ஒரு பாத்திரங்களும் இல்லை. அப்ப மண் பாத்திரங்கள் எல்லாம் என்னது? மண்ணுதான். தங்க ஆபரணங்கள் எல்லாம் என்னது? தங்கம் தான். அதே மாதிரி இந்த உலகம் மொத்தமும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் அறிவாதான் இருக்கு, வெறும் உணர்வாதான் இருக்கு. அப்போ இந்த தங்கத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள்ன்ற நாமரூப விஸ்தாரம் இருக்கு. இது கம்மல், இது மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட். ஐயோ எனக்கு பேர் 4 தான் தெரியும். ஸ்திரீகளுக்கு நிறைய பேர் தெரியும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர். கம்மல்லே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஐட்டம் அதுலயே கோத்து கோத்து. அது ஜிமிக்கின்றோம், என்ன எனக்கு புரியல. என்னென்ன சின்ன வயசுல வீட்டை விட்டு வந்ததுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விவகாரமே தெரிய மாட்டேங்குது, என்னென்ன பேர் இருக்கு. ஸ்திரீகள்கிட்ட தான் போய் கேட்கணும் என்னன்னு கேட்டா எத்தனை பேர் சொல்றோம். அதே மாதிரி பானை கடைக்கு போனா பானை சட்டி அவ்வளவுதான் தெரியுது, அதுல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கான், ஏகப்பட்ட பேர் இருக்கு. நாமரூபம் என்னப்பா அப்படின்னு கேட்டா நாமரூபம் எல்லாம் மண்ணோட விஸ்தாரம், தங்கத்தோட விஸ்தாரம். அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் என்னன்னா என்னோட நான் 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 சொல்றேனே இந்த நானோட விஸ்தாரம். சரி, இந்த நானோட விஸ்தாரம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா சர்வம் ச ஏதத்து. இந்த உலகத்துல சர்வம் அனைத்தும் அனைத்தும் நம்ம சொல்றோமே, சர்வமா இருக்கு இந்த உலகம். இது எல்லாம் ஏதத்து சர்வம், இந்த அனைத்தும் ஆப்ஜெக்டா இருக்கிற திருஷ்யங்களா இருக்கக்கூடிய இந்த அனைத்தும் என்னப்பா அப்படின்னா அவித்யா திரிகுணையா, அவித்யான்னு சொல்லக்கூடிய 3 குணங்களால்
3 குணங்களோட விளையாட்டுங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சேஷம் அப்படின்னா ஈஷம் சேஷம், ஈஸ்வரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாயையினால். மாயை தனிச்சிருக்குமா? தனிச்சிருக்காதுங்க. ஈஸ்வரனோட மாயா, மம மாயா, கீதால சொல்றாருல மம மாயா, என்னோட பத்தினின்ற, என்னோட ஒய்ஃப், என்னோட ஆஃப் உமையொரு பாகான் அப்படின்னு நம்ம சொல்ற சிவபெருமான சொல்லும் போது பாதி பாகத்தை வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் கொடுத்தவர். அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனோடு சேர்ந்து இருக்கின்ற திரிகுணையா மாயையா அவித்யா, அவித்யானாலும் மாயானாலும் 2 ஒண்ணு. இந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா சேஷம் மயா கல்பித்தம், அதோட சேர்ந்திருக்கிற என்னால் கல்பிக்கப்பட்டவை அப்படின்ற. என்ன சாமி புரியலையே? அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கோம்? நான்றதுதான் பிரம்ம தத்துவம், வெறும் கான்சியஸ்னஸ். தூக்கத்துல எங்க இருக்கு? நான் சுகமா தூங்கினேன். சாமி போர் அடிக்கு சாமி, புரியற வரைக்கும் விடவே மாட்டேன். மொத்த பிரம்மசூத்திரம் போற வரைக்கும் இதே தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காரண சரீரம் இன்னும் கன்ஃபியூஸ். எல்லாத்துக்கும் இத்தனை வாட்டி சொல்லி எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கேன்? தத்துவ போதத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதனால இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கன்ஃபியூஸாவே இருக்கு. பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம், வேதாந்தம் படிச்சவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மோகத்தை உண்டு பண்றது எது அப்படின்னா இந்த சுசுப்தி அவஸ்தை, காரண சரீரம். அதுக்கு பேரே காரண சரீரம்னு பேரு, டீப் ஸ்லீப்ல இருக்கிறது. அங்க என்னெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மயா, நான் இருக்கேன், உணர்வு இருக்கு, வெறும் உணர்வு, சத்து சித்த ஆனந்தமா இருக்கக்கூடிய நான் இருக்கேன், சுகமா தூங்குனேன். ஏன்? அங்க சுகம் மட்டும்தான் என்னுடைய சொரூபம். என்னுடைய சொரூபம் சுகஸ்வரூபம். நான் இருந்தேன், நான் வந்து அறிவா இருந்தேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்தமா நான் இருந்தேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரியவில்லை சொன்னமா. அதுக்கு பேர் என்ன பேரு? இண்டிவிஜுவல் தேகத்துல சொல்லும் போது அவித்யான்னு பேரு. அவித்யாக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோம்? ந வித்யதே இது அவித்யா. எது இல்லாததோ அதுக்கு பேரு அவித்யா. அவித்யான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதனாலதான் தூக்கத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒன்னும் தெரியல. இருந்தாதான் தெரியறதுக்கு. ஒரு வஸ்துவா இருந்துச்சுன்னா, அவித்யான்றது ஒரு வஸ்துவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அவித்யா இந்த மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவித்யான்றதுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா இல்லாதது. அப்போ இண்டிவிஜுவல்ல சொல்லும் போது அவித்யா. அது எப்படி சாமி? அதுதான் தனிப்பட்ட வஸ்துவா சாமி அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தனிப்பட்ட வஸ்துலாம் இல்லைங்க. நான் அப்படின்ற அறிவு இருக்குல்ல, நான்ற அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தோட பிரகாசம் மாதிரி. இந்த ஒன்னும் தெரியலன்ற இந்த அவித்யா ஷேடோ, நிழல், வெளிச்சம் வந்து பிரகாசமா இருக்கும், தீப பிரகாசம். அதுக்கு கீழே இருக்கிற நிழல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாம இருட்டா இருக்கும். அப்ப தூக்கத்தை நான் என்னவா இருக்கேன்? நான் சுகமா இருக்கேன், அறிவா இருக்கேன், வெறும் எக்ஸிஸ்டா இருக்கேன். ஆனா எனக்கு பக்கத்துல இருக்கிற என்னோட ஷேடோ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. என்னவா இருக்கு? அதுக்குன்னு சொந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, இருப்பு இல்லை, இல்லாமையது. அதே மாதிரி எனக்கு அறிவு இருக்கு, ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா அறிவே இல்லை, ஒன்னும் தெரியல, அறிவு இல்லை. நான் சுகமா இருக்கேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா துக்க சுரூபம். அப்ப எனக்கு அப்படியே ஆப்போசிட். சத்து சித்து ஆனந்தம் என்னுடைய சுரூபம். என்னோட ஷேடோக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அசத்து. சத்துக்கு ஆப்போசிட் அசத்து, இருப்பு இல்லாதது. அச்சித்து, ஞானம் இல்லாதது. கூடவே நான் வந்து என்லெஸ்ஸா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், என்லெஸ்ஸா இருக்கேன், அனந்தமா இருக்கேன். ஆனா அவித்யா வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டா இருக்கிறது, பார்க்கப்படுறதா இருக்கு. இந்த 3. இந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சொல்லும் போது என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ்மிக்ல சொல்லும் போது அதுக்கு பேரு மாயா. நான் சுகமா தூங்குனன்ற நான் வந்து காஸ்மிக்ல சொல்லும் போது அதுக்கு என்ன பேரு? பிரம்மம். காஸ்மிக்ல பிரம்மம், இண்டிவிஜுவல் வந்து பாத்தீங்கன்னா நான், சமஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம், வியஷ்டின்ற இண்டிவிஜுவல்ல நான், சமஷ்டியில வந்து மாயான்னு பேரு, வியஷ்டியில வந்து அதுக்கு பேரு அவித்யான்னு பேரு. அவித்யான என்ன அர்த்தம்? ந வித்யதே இதி அவித்யா, இல்லாததுன்னு அர்த்தம். அதே மாதிரி மாயாக்கு அர்த்தம் என்னது? யாமா சா மாயா. மாயாக்கு அர்த்தம் என்னது? எது இல்லையோ அதற்கு பெயர் மாயா. அப்ப மாயாவும் அவித்யாவும் கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. இண்டிவிஜுவல்ல வியஷ்டி சரீரம், வியஷ்டியில சொல்லும் போது, இண்டிவிஜுவல்ல சொல்லும் போது அவித்யா,
டோட்டல் சொல்லும் போது மாயா. இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வம் ச ஏதத் ஏதத்து ச சர்வம் அவித்யா. இது எல்லாம் என்னப்பான்னு கேட்டீங்கன்னா அவித்யினால. சரி, இந்த அவித்யால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏக்கமேவ அத்வைத்தம், நான் ஒரே ஆள் தான். ஆனா இந்த அவித்யா என்ன எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த அவித்யால 3 குணங்கள் இருக்கு. திரிகுணயா அவித்யா. அவித்யாக்கு பாத்தீங்கன்னா விசேஷனம் கொடுக்குது, அட்ஜெக்டிவ் கொடுக்குது. திரிகுணயா அப்படின்னு 3 குணங்களால் ஆன அவித்யா. இந்த அவித்யினால என்ன குணம்? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வம் நமக்கு இது படிச்சிருக்கோமா, சாங்கியம். சத்வம் பிரகாசம், அப்புறம் ரஜோகுணம் கிரியாத்மகம், செயல் புரியறது. அதுக்கப்புறம் தமோகுணம் பாத்தீங்கன்னா மோகம். சத்வம் என்ன பண்ணும்? சுகம் கொடுக்கும், அதனால பிரைட்டா இருக்கும், அறியக்கூடிய அறிவு இருக்கும், பிரகாசம் அது. ரஜோகுணம் என்ன பண்ணும்? ஆசையை தூண்டக்கூடியது, ஒரே காரியத்துல பிரவருத்தி பண்ணும். அதுக்கப்புறம் தமோகுணம் என்ன பண்ணும்? மோகம், அறியாமையை உண்டு பண்ணக்கூடியது. இந்த 3 பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது எதுவோ அது அவித்யா. இந்த 3 குணங்களோட சுரூபமா இருக்கிறது. இந்த அவித்யினால சேஷம் மயா கல்பிதம், இந்த 3 சேர்ந்ததுக்கு பிறகு என்ன பேர் வருது தெரியுங்களா? என்ன பேர் வருது அப்படின்னா, நான் சுகமா தூங்குனேன், கூட பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல. இந்த ஒன்னும் தெரியலன்றதுதான் அவித்யா. இந்த அவித்யா எப்படிப்பட்டது? 3 குணங்களுடையது. இந்த 2 ஒன்னா சேருது. நானும் என்னோட ஷேடோ ஒன்னா சேர்ந்துருச்சு. என்னோட வைஃப் கூடையே வருவா, எங்க போனாலும் கூடையே தொத்திக்கிட்டு வர, அவளை தியாகம் பண்ணவே முடியல. கூடையே இருக்கிற அந்த அவித்யாவோட சேர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், இண்டிவிஜுவல். அதுக்கு பேரு பிராஜ்ஞன் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். தூக்கத்துல இருக்கிற காரண சரீர அபிமானி பிராஜ்ஞக இத்யுச்யதே. என்னது? இந்த தேகத்துக்குள்ளார தூக்கத்துல நான் ஒன்றும் அறியவில்லை, நானும் ஒன்றும் அறியவில்லை என்ற அவித்யாவும் சேர்ந்தா அதுக்கு பேரு பிராஜ்ஞன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சமஷ்டியில பாத்தீங்கன்னா, காஸ்மிக்ல சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? சமஷ்டியில பெரிய நான் பிரம்மம், அந்த பெரிய நானோட பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா. இங்க அவித்யா, அங்க மாயா. அந்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்தா என்ன பேரு? ஈஸ்வரன். அப்ப இண்டிவிஜுவல்ல பிராஜ்யன்னு பேரு தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு, அவன் தான் டோட்டல்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். பிரம்மம் பிளஸ் மாயா. அந்த பிரம்மம் பிளஸ் மாயா சேர்ந்த மாத்திரத்துல ஈஸ்வரன் ஆயிருது. அந்த ஈஸ்வரனோடு சேர்ந்து என்னென்ன கல்பனை? 2 சிருஷ்டிய சொல்றோம். என்னென்ன சிருஷ்டி? இண்டிவிஜுவல் சிருஷ்டி. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம சாங்கிய காரிக்கா படிக்கும் போதே நான் இதை சொல்லியிருக்கேன், ஜீவ சிருஷ்டி, அப்புறம் ஈஸ்வர சிருஷ்டி. இந்த டோட்டல்ல இந்த உலகத்துக்குள்ளாரதானே உங்க இண்டிவிஜுவல் இருக்கு. உங்களோட பாடி எல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ளார. இந்த உலகத்தை யாரு படைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மத்தோடு சேர்ந்து இருக்கிற மாயா. பிரம்மத்தோடு சேர்ந்து இருக்கிற மாயாக்கு என்ன பேரு? ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ஒரு கல்பனா பண்றார். என்ன கல்பனா பண்றாருன்னா, தாத்தா யதா பூர்வம் அகல்பயத். ஸ்ருதியில சொல்லுது, தாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மா என்ன பண்ணார்? முந்தின சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கல்பனை செய்தார். கல்பனை செஞ்சார், வேற எதுவும் இல்லை. புதுசா ஒண்ணு கிரியேஷன் பண்ணவே முடியாது. என்ன கல்பனை பண்ணார்? முன்னாடி சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ அதையே கல்பனை பண்ணினார். அப்ப இந்த சிருஷ்டி என்ன பாப்புன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மாவோட கிரியேஷன், கல்பனா. ஒரு கல்பனைய பண்ணி இந்த சிருஷ்டியை படைச்சார். இந்த சிருஷ்டிக்குள்ளாரதான் பாத்தீங்கன்னா இந்த தேகங்கள் எல்லாம் இருக்கு, இந்த மொத்த லோக்கமும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா அவரோட சிருஷ்டி. அவரோட சிருஷ்டியில பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல்ல என்ன நடக்குது? நான் காலையில பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது நான் ஒன்றுமில்லைன்னு இருந்தேன். ஒன்றுமில்லைன்றது பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து இல்லை. அப்ப தூக்கத்துல யார் இருந்தா? நான் மாத்திரம்தான் இருந்தேன். என்னோட ஷேடோ கணக்கில் எடுக்காதீங்க. ஷேடோக்கு ஏதாவது இருப்பு இருக்கா? இல்லை. மாயாக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, அவித்யாக்கு. அப்போ நான்ல இருந்து எதெல்லாம் வேக்கப்பாச்சு? நான் தான் இந்த மாயையை துணை கொண்டு, திரிகுணாத்மிகா மாயையை வச்சுக்கிட்டு
இல்லாதது. மாயை என்னது? இல்லாதது. அவித்யா என்னது? இல்லாதது, இல்யூஷன். அந்த ஷேடோவை வச்சுக்கிட்டு நான் வேக்கப் ஆகும்போது புத்தியா ஆச்சு, மனசா ஆச்சு. அதே மாதிரி யார் இருக்கா? நான் அப்படியே தான் இருக்கேன். இந்த மாயா என்ன பண்ணுச்சு? புத்தியா ஒரு கல்பனை பண்ணுச்சு, மனச கல்பனா பண்ணுச்சு, இந்திரியங்களை கல்பனை பண்ணுச்சு, தேகத்தை கல்பனை பண்ணிக்கிட்டு இந்த நானை பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தோடையும் பவுண்ட் பண்ணிடுச்சு. நான் பரமஹம்சானந்த ஆயிட்ட அபிமானம். அப்போ இந்த பிரம்மா என்ன கிரியேட் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்தையும் பஞ்சபூதங்களை எல்லாத்தையும் அவர் கல்பனை பண்ணினார். நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்பனை பண்ணதெல்லாத்துலயும் நான் அபிமானம் வச்சுக்கிட்டேன். அப்ப ஜீவன் பாத்தீங்கன்னா அபிமானியா இருக்கான். கிரியேட்டர் யார் அப்படின்னா ஈஸ்வரனா இருக்க. அப்போ சொல்லுது மந்திரம், சொல்லுது ஆச்சாரியர் சொல்றார், திரிகுணையா சேஷம். சேஷம்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனோடு சேர்ந்து மயா கல்பிதம், நான் கல்பனை பண்ணிட்டேன். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா பஞ்சபூத சிருஷ்டிய பண்ணினார், கல்பனா பண்ணினார். நான் பாத்தீங்கன்னா அதுல நான் ஒவ்வொரு ஜீவனும் என்ன பண்ணிட்டோம்? இந்த தேகத்தை எல்லாத்தையும் நான் அபிமானிச்சுட்டேன். இது நல்லா இருக்கு, இது நல்லால அப்படின்னு அபிப்பிராயங்களை வச்சுட்டேன். நான் சம்சாரி, நான் சுகி, நான் துக்கி அப்படின்னு அபிமானிக்கிறேன். இந்த அபிமானங்கள் எல்லாம், அபிப்பிராயங்கள் எல்லாம் ஜீவனோட சிருஷ்டி. இது எல்லாம் பாத்தீங்கன்னா கல்பிதம். அப்போ இந்த லைன்ல 2 விதமான சிருஷ்டியையும் சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு பிறகு இத்தம் யஸ்ய திருடாமதிஹி சுகதரே. அப்ப யாரு நடந்தது எதுனாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மொத்தமும் பாத்தீங்கன்னா எதனால நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நடந்துச்சு? நான், அதான் தத்துவம், சச்சிதானந்தம், சத்தத்துவம், அதுதான் சத்தியம். நான் அப்படியேதான் இருக்கேன். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சுகதரே, சுகதரம். இங்கேயும் பாத்தீங்கன்னா தரப்பிரத்தியம் சொல்றது உபயோகப்பட்டிருக்கு. தரப்பிரத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பவுமே கம்பேரிட்டிவ்ல தரம் யூஸ் பண்ணுவோம். சுகதரே அப்படின்னா 2 சுகம் இருக்கு. என்ன சுகம்? நம்ம ஜாகிரதத்துல விஷயத்துல இருந்து சுகம் அனுபவிக்கிறோம். மைசூர் பாக் சூப்பரா இருக்கு, வாங்கணும். மைசூர் பாக் சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு போய் மைசூர் பாக் வாங்கி சாப்பிடணும். வாசனை பாத்தீங்களா? வாசனை பதிஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ளார பதிஞ்சிருக்கு. நேற்று ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் போது நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டேன். இப்போ இன்னைக்கு போய் சாப்பிடணும். இதுக்கெல்லாம் சொல்றது காரணம் இருக்கு. அதுதான். அப்ப என்ன அர்த்தம்னா, சுகத்தரம்னா விஷயங்கள்ல இருக்கிறது சுகம் ஒண்ணு, விஷயங்கள் இல்லாத சுகம் ஒண்ணு. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய சுகம் தான் வேக்கப்பானோன்னு நம்ம அனுபவிக்கிறோம், ஜாகிரதத்திலையும் அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் மனசு கல்பிக்கிற சுகத்தை பாத்தீங்கன்னா மானசத்துல, சொப்பனத்துல அனுபவிக்கும். எல்லா விஷய சுகங்களும் ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சுகமா இருக்கேன். தூக்கத்துல பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸே இல்ல, புத்தி இல்ல, மனசும் இல்ல. அப்ப சுக வஸ்துக்கள் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம தூக்கத்துல நான் எப்படி இருக்கேன்? சுகமா இருக்கேன். அப்ப கம்பேரிட்டிவ் பண்ணுங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகு சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா மனசை வச்சுக்கிட்டு அனுபவிக்கிற சுக அனுபவங்கள். அதுக்கப்புறம் எந்த விஷயங்களும் இல்லாமல் நான் அப்படின்ற அந்த சுக வஸ்து. யார் சுகம்? நான் தான் சுகம். அப்ப கம்பேர் பண்ணுங்க, எது சுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலத்துல சுகமா இருந்தது. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன் மைசூர் பாக்குன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாம் அதெல்லாம் ரொம்ப சுகமா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ்க்கு மேல ஆமா இதான் அப்படின்னு போர் அடிச்சு போச்சு. எதை அதிகமா நம்ம சுகம்னு எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? போர் அடிச்சு போகுது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா பன்னீர்னாவே அப்படியே கண்ணெல்லாம் விரியும். ஓ பன்னீர் சப்ஜி அப்படின்னு. இப்ப பன்னீர் பண்ண ஆமா பன்னீரா அது போர் அடிச்சு. உலகத்தை புதுசா கண்டுபிடிக்கலாம். எனக்கு தான் இன்னும் புரியல. எனக்கு என்ன போர் அடிச்சு போச்சு, எல்லாமே போர் அடிச்சு போச்சு. ஏதாவது சொர்க்கத்துக்கு போய் கூட ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு தோணும். இங்க இருக்கிறது ஒன்னுத்திலே சாரமே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, சுகம் தந்தது துக்கமா மாறுது. ஆனா தூங்கி பாருங்க, பிறந்ததுல இருந்து தூங்கிட்டு இருக்கமா, என்ன தூக்கம். இப்ப கூட தூங்கணும், போய் நல்லா சுகமா இருக்கு. பெனட்ரைல் குடிச்சிருக்கேன் நான் கொஞ்சம் நைட்டு, தொண்டை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அப்படியே ஒரு ஷேடோவா இருக்கு சுகம் உள்ளுக்குள்ளார. ஏதாவது சுகம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார இந்த ஆத்ம சுகம் இருக்கே, அது எத்தனைமா தூங்கினாலும் நமக்கு போரே அடிக்கிறது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா போர் அடிச்சு போச்சு. எல்லாம் போர் அடிச்சு போச்சு. மியூசிக்கா இருக்கட்டும், ஆடியோ, வீடியோ, அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஐட்டம்,
அப்புறம் ஸ்பர்ஷம் எல்லாம் போர் அடிச்சு போச்சு. ஆனா போர் அடிக்காத ஒரு சுகம் இருக்கு. எது? தூக்கத்துல இருக்கிற அகம், தூக்கத்துல ஆனந்தமா இருக்கமே அந்த சுகம். அப்ப கம்பேர் பண்ணும்போது உலக லௌகிகமான சுகங்கள், அதுக்கப்புறம் ஆத்ம சுகம். இந்த ஆத்ம சுகம் பாத்தீங்கன்னா என்னுடைய சொரூபம். நான் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா கடைசியில எங்க வந்துடணும்? என்னோட நெஸ்ட்டுக்கு, என்னோட வீட்டுக்கு வந்துடுறேன். அதே மாதிரி நான் இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி திரிஞ்சாலும் தூக்கத்துல என்ன பண்றேன்? என்னுடைய சொரூபமா இருக்கு. என்னுடைய சுகம் பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற சுகம் விளக்க முடியாதது. நான் துக்கமா தூங்கி போனேன்னு என்னைக்காவது சொல்ல முடியுமா? நான் ரொம்ப துக்கமா தூங்கி போயிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சொரூபமே சுகம் தான். அங்க துக்கத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. அதனால இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா சுகத்தரே அப்படின்னா பெரிய சுகத்தில், இந்த உலக சுகத்தை காட்டிலும் பெரிய சுகம் எது அப்படின்னா ஆத்ம சுகம் தான். அந்த சுகத்தில் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? கல்பிதம். இந்த சுகத்துக்கு பக்கத்துல மாயா, அவித்யா. ஈஸ்வரன் இருந்துச்சுன்னா மாயா, என்கிட்ட இண்டிவிஜுவல்ல இருந்தா அவித்யா. ஈஸ்வரன் இருக்கிற மாயா வெளியில இருக்கிறத எல்லாத்தையும் கிரியேஷன் பண்ணுச்சு. என்கிட்ட இருக்கிற மாயா என்ன பண்ணுச்சு? எல்லாத்துலயும் அவித்யா வச்சுக்கிட்டு அபிமானம் நடந்துச்சு, அபிப்பிராயம் நடந்துச்சு. இது ரெண்டும் கல்பனை. இந்த கல்பனைக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த அவித்யா வாஸ்தவமா? அவித்யான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அவித்யாக்கும் பேரு இல்லதான், மாயாக்கும் பேரு இல்லதான். அப்ப கிரியேஷன் என்ன? சும்மா காட்டியம். நம்ம சொல்லுவோம் சின்ன வயசுல சும்மா காட்டியம் பாத்தீங்கன்னா பண்ணோம். பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா கிரியேஷன் பண்ணிருக்காரு, சும்மா பண்ணுக்காக பண்ணது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இருக்கிற அவித்யாவும் சும்மா பண்ணுக்காக என்ன பண்ணுச்சு? அபிப்பிராயத்தை வச்சுக்கிச்சு. வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. ஏதோ இந்த விதமா பாத்தீங்கன்னா இத்தம் எஸ்ய திருடாமதிஹி. நான் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் கல்பிதம். நான் எப்படிப்பட்டவன்? சுகதரமா இருக்கவன். சுகதரம்னு அர்த்தம் மேலான சுகஸ்வரூபம். சரி, நான் எப்படிப்பட்டவன்? நித்தியே பரே நிர்மலே. தூக்கத்துல இருக்கிறது வெறும் சுகம் மட்டும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. வேற என்ன இருந்துச்சு? நித்தியம். இந்த நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா தூக்கத்திலையும் இருந்துச்சு, ஜாகிரதத்திலையும் இருந்துச்சு, சொப்பனத்திலையும் இருந்துச்சு. இந்த 3 அவஸ்தைகள்லையும் இந்த நான் வர்றதும் இல்லை, போறதும் இல்லை. இதுக்கு என்ன பேரு? நித்திய தத்துவம். நான் நித்தியமானவன், சுகஸ்வரூபமானவன். ஆனா இந்த தேகம் நித்தியமா? இல்ல, அனித்தியம். பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் இப்பயும் வச்சு பார்த்தா ஆப்ஜெக்ட் பண்ண ஜோக்கா இருக்கு. எவன்டா இவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் நான்சென்ஸ். இவ்வளவு நேரம் எனக்கு மேல எவனோ ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கா. நடக்கணும் ஃபன் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஃபன்னு தான், சும்மாதான் ஓடிட்டு இருக்கு. சன்னியாசின்ற பேர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ட்ரீம்ல வர கேரக்டர் மாதிரி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அதை பாத்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் ட்ரீம்ல வர கேரக்டர் தான், சும்மா மாயா கல்பித்தம். எல்லாம் பாடம் படிக்கிறோம், பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் சம்சாரியா இருக்கீங்க, நான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார இருந்து உங்களோட சம்சாரத்தை போக்க போறேன். எல்லாம் ஹம்பக்கு. இருக்கிறதே பெரிய ஜோக் இதுதான். ஒண்ணும் இல்லை, எல்லாம் கனவு, சொப்பனம். அப்ப நான் எப்படிப்பட்டவன்? நான் நித்தியமானவன். இந்த கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு. ஜாகிரத அவஸ்தை வந்துச்சு போச்சு, சொப்பன அவஸ்தை வந்துச்சு போச்சு. சொப்பன அவஸ்தையிலையும் ஜாகிரத அவஸ்தையிலையும், ஜாகிரத அவஸ்தை தீர்க்க சொப்பனம், ஏகப்பட்ட சொப்பனம் தீர்க்க சொப்பனம் வந்துச்சு. நிறைய பிறவிகள் எடுத்தாச்சு. எப்படி சொப்பனத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேரக்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கும், அநேக சொப்பனங்கள் வருதோ, அதே மாதிரி இந்த ஜாகிரத பிரபஞ்சமும் திரும்ப திரும்ப கோடிக்கணக்கான சிருஷ்டி நடந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்ப இது எல்லாம் போறது. தூக்கத்துல பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு வேற தூங்கி போறோம். இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற நான் வருவதும் இல்லை, போறதும் இல்லை. நான் நித்தியமானவன். எனக்கு அந்நியமா இருக்கிற திருஷ்யங்கள் எல்லாம் அநித்தியமானவை. அப்போ நித்தியமான சுகஸ்வரூபமான கூட என்னது இருக்கு? பரே, நான் தான் மேலானவன். பரம்னா மேலன்னு அர்த்தம். எதுக்கு மேல? மேலன்னு இருந்தாவே கம்பேரிட்டிவ் தானே. கீழக்கு மேல, கீழே மேல. எது கீழே அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்யங்கள் எல்லாம் கீழே. திருஷ்யங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நான் மேல இருக்க. நான் மேலானவன். இது எல்லாம் கல்பிதம், பொய்யானது. நான் சத்தியமானவன், மேலானவன். அந்த பரே நிர்மலே. சரி, என்கிட்டதான் அவித்யா இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து பார்க்கும்போது நம்ம சொல்றோம் சூரியனை மேகம் மறைச்சிருச்சு. எங்க இருந்து சொல்றோம்? பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியனை மேகம் மறைச்சிருச்சு அப்படின்னு.
மேகம் மறைக்குமா அப்படின்னு இல்லவே. சூரியன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு இருட்டுனா என்னன்னே தெரியாது. சூரியனுக்கு இருட்டை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஞானத்தை உண்டு பண்ணவே முடியாது. அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணீங்கன்னா கூட இருட்டுன்னு ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. அவனுக்கு எப்படி புரிய வைப்பீங்க இருட்டை? சூரியனுக்கு போதம் பண்ணணும். இருட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கம்பேரிட்டிவா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இருட்டுன்ற கான்செப்ட் தெரியவே தெரியாது சூரியனுக்கு. ஏன்னா பிரகாசம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருந்து பாக்கணும்னா பாடியில இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா நடுவுல மீடியமா ஒரு அவித்யான்ற ஒரு மலம் தெரியுது. மேகம் மாதிரி இந்த நாணை மறைச்சுக்கிட்டு ஒரு மேகம் மாதிரி சூரியன் மாதிரி ஆத்ம தத்துவம் இருக்கு. அதை மறைச்சுக்கிட்டு ஒரு மேகம் இருக்கு, அவித்யான்ற மேகம். எங்க இருந்து பாக்குறோம்? பூமியில இருந்து பாக்குற மாதிரி நம்ம தேகத்துல இருந்து இந்த சம்சாரத்துல இருந்து பார்க்கணும். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேக புத்திய விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா மேல போய் பாக்குறீங்க, மேகத்துக்கு மேல போயிட்டா ஒரு ஹைட்டுக்கு மேல மேகம் மேல போயிட்டீங்கன்னா மேகம் வந்து கீழே போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு மறைப்பு இருக்குமா? நான் சூரியனுக்கு மறைப்பே இருக்காது. அதே மாதிரி நான் 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 அப்படின்ற அந்த ஆத்ம தத்துவத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸா இருந்து பாத்தீங்கன்னா மறைப்புன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. மலம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாதான் மலம். பெரிய அழுக்கு. மலம்னா என்ன அர்த்தம்? அழுக்கு. பெரிய அழுக்கு எது? இந்த உலகத்திலேயே பெருசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ என்னோட சிஷ்யர்கள் 2 பேர் இருக்காங்க, ஐயோ கொன்னு எடுத்துடுறாங்க, நான் ரொம்ப அசுத்தமான பிச்சைக்காரன், நான் ரோட்ல இருக்கிற ஆளு, எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு சன்னியாசி ட்ரெஸ்ஸை போட்டு போன ஜென்மத்துல நான் பிச்சைக்காரனா தான் இருந்திருப்பேன். நல்லா தெரியும், சாக்கடையில இருந்தவன். என்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா சௌச்சத்தை பேசுனாங்கன்னா எனக்கு கோபமா வருது. ஐயோ சௌச்சம் என்ன சௌச்சம் அப்படின்னு. என் சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா தொடச்சு ஐயோ 2 பேர் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். ஐயோ சாமி சௌச்சம் ஐயோ உங்கள்கிட்ட மாட்டிட்டு நான் எங்கேயாவது போய் உட்கார்ந்துடுறையான்ற மாதிரி இருக்கு. அழுக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா அழுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவித்யா தாங்க அழுக்கு. மூலம் வந்து எது அப்படின்னா மலம் எது அப்படின்னா இந்த அவித்யா தான் மலம். ஏன்னா இந்த அவித்யா மலத்துல இருந்துதான் இது எல்லாம் உண்டாயிருக்கு, நாம ரூபங்களா இருக்கிறது. வாஸ்தவத்துல வெளியில வந்து பாத்தீங்கன்னா மலம் எதுவும் இல்லை, மொத்த மலமும் அவித்யா மலம். இந்த அவித்யா மலம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல இருந்து பார்க்கும்போது என்ன மறைச்சுக்கிட்டு இருக்கு நடுவுல. எதெல்லாம் மலம்? தேகம் மலம், இந்திரியங்கள் மலம், மனசு மலம், புத்தி மலம். பெரிய மலம் எதுப்பானா இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ண அவித்யா பெரிய மலம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா மலங்களும் ஆத்மால இருக்காப்பா அப்படின்னா ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. சூரியனுக்கு எப்படி மேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லையோ, மறைக்கப்படுறது இல்லையோ, அதே மாதிரி அகம் 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 அந்த அகத்துல நின்று பார்த்தோம் அப்படின்னா இந்த எந்த அழுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, இல்லவே இல்லை. இதெல்லாம் திருஷ்யமா போயிடும். எல்லாமே திருஷ்யத்தினால வந்து ஸ்கிரீனுக்கு ஏதாவது அந்த காட்சிகளோட ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா எந்த காலத்திலும் அவித்யா சம்பந்தம் இல்லாதது. ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. மாண்டூக்கிய காரிக்கால சொல்ற அறியப்பட்ட நிலையில் என்னாவது இது எதுவுமே இல்லாம போயிடுது. அறியற வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கு, தேகம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அவித்யா இருக்கு, மாயா இருக்கு அப்படின்னு. மாயை வாஸ்தவத்துல இல்லவே இல்லை, இல்லாத வஸ்து. அப்போ சுத்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா நிர்மலம். நிர்மலம்னு என்ன அர்த்தம்? எந்த நாம ரூப குணங்களும் தேகம் இந்த ஜெகத்தோ இந்த தேகமோ மனசு புத்தி சென்ஸ் ஆர்கன்ஸ் எதுவுமே இல்லாதது, அவித்யா இல்லாதது, மாயா இல்லாதது, நிர்மலே. அப்போ எவனுடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகத்தரே நித்தியே பரே நிர்மலே, மிகப்பெரிய சுகஸ்வரூபமா இருக்கக்கூடிய நித்தியமான மேலான நிர்மலமான இந்த பிரம்ம தத்துவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இத்தம் எஸ்ய திருடாமதி, இதனிடத்துல மாயையினால இது எல்லாம் கல்பிதம் அப்படின்னு எவனுக்கு புத்தியானது இருக்கிறதோ திருடாமதி. திரும்பவும் பாருங்க, முதல் ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்கார்? திருட பிரஜான்னு போட்டிருக்கார். முதல் ஸ்லோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா திருட பிரஜாபி யஸ்யாஸ்தி சேத் அப்படின்னு சொன்னார். எவனுக்கு திருட ஞானம் இருக்கின்றதோ அப்படின்னு. இப்ப திரும்பவும் இங்கேயும் பண்றாரு. என்ன பண்றாருன்னு கேட்டா யஸ்ய திருடாமதி, இது எல்லாம் கல்பித்தம், சுகஸ்வரூபமா இருக்கிற நித்தியமா இருக்கிற மேலாக இருக்கிற நிர்மலமா இருக்கிற இந்த ஆத்ம தத்துவத்தில் என்னிடத்தில் பிரம்மமா இருக்கிற என்னிடத்தில்
மாயையினால இது எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு. இதோடு எந்த சம்பந்தமும் எனக்கு இல்லை, நான் பிரம்மமாகவே இருக்கின்றேன் என்று எவனுக்கு திருடமான மதி புத்தி இருக்கோ, திருட புத்திக்கு பேரு தான் ஞான நிஷ்டை. இதுல பாத்தீங்கன்னா கைவினை நவநீதத்துல சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஞானம் நழுவி போகும் சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மடாதிபதிகள், ஏகப்பட்ட மடங்கள், நிறைய மடாதிபதிகள், நிறைய பிரவச்சன கர்த்தாக்கள் இப்போ இந்த உலகத்துல நிறைய நிறைஞ்சிருக்காங்க. என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்ணி கொஞ்சோண்டு வாக் சக்தி ஆயிடுச்சோடனே எல்லாரும் கடத்தெருவுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் இந்த மோகம் இருக்கு பாத்தீங்கன்னா, மாயா பஞ்சகம் எடுத்திருக்கேன்ல, மாயா பஞ்சகம் என்ன காட்டும், முதல்ல தனத்தை காட்டும், முடிஞ்சு போச்சு, தனத்திலேயே காலி. ஒரு ஆசிரமத்தை கிரியேட் பண்ணலாமா, ஒரு ஜெகத்குருவா நம்மளை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே, ஜெகத்துக்கே குரு ஆகலாம். நீங்க பீட்டத்துக்கு பீட்டாதிபதினாவே அதை அடையறதுக்கு ஏகப்பட்ட பேர். ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சிருப்பாங்க, சாஸ்திரத்துல அக்குவே நாணி வேற சொல்லுவாங்க. நான் படிச்சிருக்கேன் சில பேர்ட்டெல்லாம். ஆனா அவங்களோட எண்ணம் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது பீட்டத்துல உட்காரணும், எதையாவது அடையணும், நாமரூபம், பணம், இது மாதிரி மோகத்துல போயிடும். இந்த மாயா இருக்கா பாருங்க, ஐயோ சரணாகதி பண்ண, அம்மா விட்டுமா, கையெடுத்து கும்பிட்டு புள்ள கொஞ்சோடு பொழைச்சி போயிடுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னை விட்டுருக்கு, திரும்ப திரும்ப எதையும் காட்டி என்னை மோகத்துல ஆழ்த்தாது அப்படின்னு அம்மாவை போய் காலை பிடிச்சுக்கணும் கிட்டியா. இந்த மாயா எந்த விதத்துல மோகத்தை காட்டும்னே தெரியாது. என்ன ஆகும், ஞானம் நல்லா குருநாதர் மூலமா படிச்ச ஞானம் என்ன ஆகும், நழுவி போய்விடும். அப்ப எப்ப நீங்க பாத்தீங்கன்னா விவேகத்தோடையும் வைராகியத்தோடையும் கூட திருட அபியாசம், இந்த சாஸ்திர அபியாசத்தை திரும்ப 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 ஆவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, நித்தியம் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாஸ்திர அபியாசம் யாரோ ஒருத்தர் தலையில வச்சுக்கிட்டு டங்கு டங்குன்னு சுத்தியில வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், பொய் 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 பொய். இவ்வளவு சொல்லி கூட புத்தி வர மாட்டேங்குது. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே டம்முன்னு சத்தியம் ஆயிடுது கூட. அப்போ இந்த சின்னதா ஒரு இந்த இதை கிளாக்ல வச்சிருப்பாங்களோ ஒரு சின்ன ஹாமர் மாதிரி, அது மாதிரி யாராவது பக்கத்துல இருந்து ரெடியா வச்சுக்கணும். மேல டொம் டொம் தட்டுற மாதிரி நம்ம லைட்டா ஒரு ஸ்டெப்பை போவோம், டொம் டொம்னு தட்டிக்கிட்டே இருக்கணும் தலையில. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாஸ்திரம் நம்மள என்ன பண்ணும், குட்டி காட்டிக்கிட்டே இருக்கும், குட்டிக்கிட்டே இருக்கும். இல்ல போய் 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 இது போய் இது போய் இது போய் இது போயின்னு மோகம் வரும்போதெல்லாம் இது உணர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும், மெதுவா 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 நம்ம ஞானம் பாத்தீங்கன்னா திருடமா. அப்ப எவனுக்கு பாத்தீங்கன்னா அசைக்க முடியாததாக, நான் நேத்தே ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, தேகாத்ம ஞானவத்து ஞானம் தேகாத்ம ஞானபாதகம் ஆத்மன் ஏவ பவேத்யஸ்ய ச நேச்சன் அபி முச்சியத்தை. நேத்து ஸ்லோகத்துல யூடியூப்ல போடும்போது சாவை விட்டுருக்கீங்க ஸ்லோகத்துல, ச நேச்சன் அபி முச்சியது. அப்போ இந்த தேகத்துல இருக்கிற ஞானம் எப்படி திருடமா இருக்கோ, இதே மாதிரி நான் பிரம்மமா இருக்கேன், இந்த தேகம் நான் இல்லை அப்படின்ற எந்த திருடமான ஞானம் உண்டாகுதோ, அப்ப என்ன பண்ணணும், ஃபுல் டைம் பாத்தீங்கன்னா நான்லயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். இது எல்லாம் பார்க்கறது எல்லாம் பொய், திருஷ்யம் பொய் பொய், திருஷ்யம் 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 விளக்கிக்கிட்டே இருக்கணும். அப்ப நான்லயே எப்ப நின்ட்டமோ, சொரூப பிரதிஷ்டான்னு பேர், நிஷ்டான்னு பேர். இந்த மாதிரி அவனுக்கு திருடமதி உண்டாகுதோ அவனுக்கு பாத்தீங்கன்னா அவன் சாண்டாளனாக இருந்தான், சாண்டாலோஸ்து. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இருந்திருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நைமிஷாரண்யத்துல பாத்தீங்க அப்படின்னா புராணங்கள்லாம் சூத்த பௌராணிக்கர் அப்படின்னு ஒருத்தர். சூத்தர்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாண்டாள ஜாத்தியில இருந்து வந்தவர்னு அர்த்தம், சூத்திர ஜாத்தின்னு அர்த்தம். கலப்பினம். வியாசர், வியாசர் யாருன்னு நினைக்கிறீங்க, கலப்பினம் தானே. அப்பா பராசரர், அம்மா பாத்தீங்கன்னா மச்சகந்தி. அப்ப இது மாதிரி மச்சகந்தியா இருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த அடுத்த ஸ்லோகம் எடுக்க போறோம். உங்களுக்கு என்னன்னு கேட்டா, வஜ்ர சூச்சிகா உபனிஷத் தான் இதோட கண்டினியூட்டி எடுக்க போறேன். ஒரு சின்ன உபனிஷத் தான், அதோட கண்டினியூட்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆனா இவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா குரு யார், குரு நமக்கு பாத்தீங்கன்னா லோக்கமே ஜெகத்குருவா கொண்டாடுறோம் கிருஷ்ண பரமாத்மா. என்ன ஜாதி யோசிச்சு பாருங்க, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் எனக்கு குரு, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா விசித்திரமானது. சம்படவ பொண்ணுக்கு பிறந்த ஒருத்தன் பாத்தீங்கன்னா வேதத்தெல்லாம் வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கான். அவனை பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா வியாசர் தூக்கி தலையில வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கோம்.
என்ன அகஸ்தியர் அகஸ்தியர் வந்து பாத்தீங்கன்னா கும்பசம்பவகா, கும்பத்துல இருந்து பிறந்தவர் அகஸ்தியர். அப்ப ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விதுரர் பெரிய பரமஞானியா இருந்தார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சூத்திர ஸ்திரீக்கு பிறந்தவர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எங்க வேணா பிறந்திருக்கட்டும், சாண்டாளனா இருக்கட்டும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மகாவியாதர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி இதுல வந்து மகாபாரதத்துல ஒரு கதை வருது. மாட்டுக்கறியை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறியையும் மாட்டுக்கறியையும் வெட்டி கொடுக்கிற கசாப்பு கிடைக்கார அவன் வந்து பாத்தீங்கன்னா ரிஷியை காட்டிலும் உயர்ந்த ஞானத்துல இருந்திருக்கான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எந்த ரூபத்துல வேணா இருக்கட்டும், சாண்டாலோஸ்து, அவன் சாண்டாளனாக வேணாலும் இருக்கட்டும், சது த்விஜோஸ்து, ஒருவேளை அவன் த்விஜர்களில் பிராமண கத்திரிய வைசியர்களில் யாராவது ஒருத்தரா வேணா இருக்கட்டும், குரு, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குரு. இது ஏஷா மனிஷா மம, இதுதான் என்னுடைய நிச்சயமான அபிப்பிராயம், இதுதான் என்னுடைய ஞானம் அப்படின்னு சங்கரர் இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். மொத்தமா பார்த்தா என்ன பார்க்கலாம்? பிரம்ம ஏவ அகமிதம், அகம் ஃபர்ஸ்ட் ஒருத்தன ஸ்டேட்மெண்ட், பிரம்ம ஏவ அகம், இதான் திருடமதி வரணும், நான் பிரம்மமாகவே இருக்கின்றேன். இதி யஸ்ய திருடாமதிகி, இத்தம் யஸ்ய திருடாமதிகி, நான் பிரம்மமாகவே இருக்கின்றேன் என்ற அறிவு எவனிடத்தில் திருடமாக ஞான நிஷ்டையாக இருக்கின்றதோ, எவன் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தரே நித்தியே பரே நிர்மலே, மிகப்பெரிய சுகஸ்வரூபமா இருக்கக்கூடிய நித்தியமான மேலான நிர்மலமான பிரம்மஸ்வரூபமாகவே நான் இருக்கின்றேன் என்ற நிச்சய புத்தி இருக்கிறதோ, அவன் சாண்டாளனாக இருந்தாலும் எந்த ஜாத்தியில பிறந்திருந்தாலும் அவன் என்னுடைய குருவே. அப்ப இதெல்லாம் என்ன சுவாமி இந்த ஜெகத்தெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத்து எல்லாம் சின்மாத்திர விஸ்தாரித்தம், வெறும் சித்துன்னு சொல்லக்கூடிய நான் அப்படின்றதோட விகாசம் விஸ்தாரம். இதெல்லாம் நான் தான், மண்ணுதான் சட்டிப்பானை எல்லாம் ஆயிருக்கு, தங்கம்ன்ற ஒரே கோல்டு பார் தான் அநேக ஆபரணங்கள் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் தான் இது எல்லாம். எப்படி நான்றது இது எல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க. எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா அவித்யா அப்படின்னு நடுவுல ஒரு மீடியம் இருந்துச்சு. இந்த மீடியம் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனையும் பண்ணிருக்கு. மாயான்றது ஒண்ணு எங்க சுவாமி பாக்குறது அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, மாண்டிக்ய காரிக்காரர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, மாயான்றது என்னது? சித்தம் தான் மாயா. மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம் மனசோ ஹியமனி பாவே துவைத்தம் நைவோபலப்யதே. மாண்டிக்ய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இது மாயா எங்கப்பா சுவாமி இருக்கு? மாயா வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாதது, அது இல்ல, அவ்யக்தம், அவ்யாக்கிருத்தம். அது அப்ப எப்படி அது? அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு. மாயாவோட ரெப்ரசன்டேட்டிவ் அது இந்த மனசு. இந்த மனசு எப்பெல்லாம் ஸ்பந்திக்குதோ அசையுதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன். எப்ப இந்த மனசு ஸ்பந்தனமாகாம அசையாம ஆகுதோ அப்ப கிரியேஷன் இல்லை. அப்போ மாயா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயாதான் மனசு, மனசுதான் மாயா. எப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா விவேகத்தினாலையும் வைராகியத்தினாலையும் இந்த சப்தங்களை கேட்டு கேட்டு பொய் பொய் பொய்ன்னு இதை எல்லாத்தையும் கேட்டு இதை குறிச்சு எதையும் சிந்தனை பண்ணாம போகுதோ அப்ப என்ன ஆகுனா, இந்த மனசுக்கு அமனீபாவம் சொல்லக்கூடிய தன்மை கிடைக்குது, உண்மணீபாவம்ன்ற தன்மை கிடைக்குது. அம்பாளுக்கு பேர் உண்மணின்னு பேரு, மனோன்மணின்னு பேரு. சதா வந்து பாத்தீங்கன்னா சிவகாம சுந்தரி, சிவனையே வந்து பாத்தீங்கன்னா காமிச்சு சிவனோட இந்த புத்தி இந்த மனசு என்ன பண்ணுது, ஒன்று கலந்துருச்சு அப்படின்னா இந்த மனசுக்குன்னு தனி ரூபம் இல்லாம போயிடும். அதுக்கு பேர் அமனீபாவம், மனோன்மணீபாவம், உண்மணீபாவம் பேர். அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இவர் சொல்ற மாதிரி இந்த மனசை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், பிரம்மத்துல கலந்துடணும். எப்படி? உப்பு கடல்ல உப்பு மூட்டையை போய் கலந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு மூட்டை உப்பை கொண்டு போயிட்டு சமுத்திரத்தை தூக்கி போட்டீங்க, என்ன ஆயிடும்? கலந்து போயிடும், ஒன்றும் இல்லாம போயிடும். இதே மாதிரி இந்த மனசு வெளியில பாக்குற மனசை வந்து பாத்தீங்கன்னா சதா அகம்லயே பார்த்து இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கலந்துட்டோம் அப்படின்னா மனசுன்னு ஒண்ணு இல்லாம போயிடும். அப்புறம் இல்லாம போச்சு அப்படின்னா துவைத்தம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை, அகம் மட்டும் மிச்சம் இருக்கும், அத்வைத சித்தி கிடைச்சு. அப்ப இது எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஒரே நானோட விஸ்தாரம். இது எல்லாம் என்னன்னு கேட்டா மாயா கல்பிதம்.
இருக்கிறது ஒரே வஸ்து தான், மண்ணு மட்டும்தான் இருக்கு. ஆனா பானைச்சட்டியை பாக்குறமே, அதான்ப்பா விசித்திரம். மண்ணுக்கு மேல பானைச்சட்டியை தெரிய பண்ற மாதிரி, தங்கத்துக்கு மேல ஆபரணங்களை பார்க்க வைக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நானுக்கு மேல இந்த ஜீவனையும் ஜெகத்தையும் நம்ம பார்க்கிறோம். யாரோட கேம் நடக்குது? இந்த அவித்யாவோட, மாயாவோட கேம். அப்ப இருக்கிறது நான் மாத்திரம்தான் இருக்கேன், இது எல்லாம் பொய்யானது, இப்படியே தொலைப்பு அப்படின்ட்டு தான் 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 தாண்டே நிக்கிறவன் தான் முக்தனாகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட 2வது ஸ்லோகம் முடிஞ்சது. நாளைக்கு நம்ம 3வது ஸ்லோகத்துக்கு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்க வேணாம், ஒன்றும் இல்லை, எப்படி வேணா போயிடும். சரியா? சொப்பனத்தில் எப்படி போனாலும் என்ன, அதனால ரொம்ப கேர் பண்ணாதீங்க, ரொம்ப வாழ்த்திக்காதீங்க. மன சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ஏதாவது நடந்துட்டு போ, நமக்கு என்ன ஆனந்தமா இருக்கு, சௌக்கியமா இருங்க எல்லாம். ஹரி ஓம். ஹரி ஓம்.